ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அணிக்கிட்ட விளையாடி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க. சூப்பர் 8 குவாலிஃபைட் ஆயிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரோஹித் சர்மாவை பத்திரிக்கையாளர் சந்திச்சார் வெற்றி குறித்து பேசும்போது. அப்போது பத்திரிக்கையாளர் ஒரு கேள்வி கேட்டு ரோஹித் சர்மா செம்ம கோபமாக பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோலியை பற்றி முக்கியமான ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. அது என்ன எதுன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரோஹித் சர்மா நல்லா தாங்க பேசிகிட்டு இருந்தார். எங்கள் அணி நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க, போலிங் எல்லாம் சூப்பராக இருக்குது, ஃபுல் டீம் எஃபெக்ட், சூரியகுமார் நல்லா கம்பேக் கொடுத்துருக்காரு, தூபே கம்பேக் கொடுத்துருக்காரு, நல்லா தாங்க பேசிகிட்டு இருந்தார். ஒரு பத்திரிக்கையாளர் என்ன கேட்டார்னா, கோலி இந்த மாதிரி ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு, அடுத்த மேட்ச் நீங்கள் கோலி உள்ளே இறப்பீங்களா இல்லை அவர் ட்ராப் பண்ணுறீங்களான்னு சொன்னாருங்க. அதுக்கு ரோஹித் சர்மா கோவம் வந்துச்சுங்க. என்னங்க கேள்வி கேட்குறீங்க, ஒரு கோலியை போயிட்டு நீங்கள் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா, அவரோட கேம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா, அவர் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கேள்வி கேட்குறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேசியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா நல்ல ஒரு கேப்டன், உங்களுக்கு தெரியும். நம்ம விராட் கோலி இப்போ ஐபிஎல்ல ஃபார்மில் இருந்தார், இந்த ஒரு 3 மேட்சாக சரியாக விளையாடல. அது ஏதோ பெரிய விஷயமா சொல்லிட்டு பத்திரிக்கையாளர் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டதுக்கு ரோஹித் சர்மா கோவம் அடைஞ்சிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி தாங்க ஒரு மீடியா ஒரு பிளேயர் ஆடலைன்னா சரியாக விளையாடலைன்னா அவங்கள டாமினேஷன் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. அது ரோஹித் சர்மாவுக்கு பிடிக்கல, ரொம்ப கோவமாக பேசியிருக்காரு. கோலிலாம் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாரு, அவர் மேலே எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, எங்கள் டீமோட நட்சத்திர வீரரே அவர் தான் சொல்லிட்டு ரொம்ப இதுவாக பேசியிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா. ஆமாங்க, ஏன்னா கோலி பற்றி தெரியும், அவர் எந்த மாதிரி நாக்கில் ஆடிருக்காரு. அவரை போய் ட்ராப் பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு கேட்டது ரொம்ப தவறான கேள்வி தான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த மேட்ச் கோலி விளையாட மாட்டாரான்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்கார் ரோஹித் சர்மா. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஐபிஎல் முடிஞ்ச அவர் கொஞ்சம் லேட்டாக தான் டீமில் எங்கள் டீம் வந்து இணைஞ்சார். அவருக்கு ஸ்ட்ரெஸ் நிறைய இருக்குது, அவர் சரியாக ரெஸ்ட்டு கூட எடுக்கல. நேராக ஒரு 2-3 நாள்லே வேர்ல்டு கப் தொடங்கிச்சு. அதனால் அவர் பயிற்சி ஈடுபட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார். அதனால் அடுத்த மேட்ச் கனடா அணிக்கு ஆப்போசிட்டாக ஆடும்போது நாங்கள் அவருக்கு ரெஸ்ட்டு கொடுக்குறோம், சூப்பர் 8ல் அவர் கண்டிப்பாக விளையாடுவார் சொல்லிட்டு ரோஹித் சர்மா நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. ஏன்னா விராட் கோலிக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணுங்க. அது இல்லாமல் முக்கிய விளையாடுற சீனியர் பிளேயரில் கூட ரெஸ்ட்டு கொடுத்துட்டு கண்டிப்பாக குல்தீப் சகால் சொல்லிட்டு வீரர்களாக வாய்ப்பு தருவாங்க நான் நினைக்கிறேன். ஆனால் சிவன் தூபே நல்ல ஃபார்மில் வந்துருக்குது, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்திய அணிக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, சொதப்பலான பேட்டிங் ஆடிட்டு வந்திருந்தார் நம்ம சிவன் தூபே. அவர் மேலே தான் ஒரு கண் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹர்திக் பாண்டியாலாம் டீசெண்டாக பால் போகிறாரு, பேட்டிங் ஓரளவுக்கு ஆடுறாரு, ஃபார்மில் வந்திருக்காரு, பண்ட்டு ஃபார்மில் இருக்கார். விராட் கோலிலாம் நீங்கள் சொல்ல வேணாங்க, அடுத்த மேட்ச்லாம் ஒரு மேட்ச் கிளிக் ஆயிடுச்சுன்னா அவர் அடிக்கிற அடிலாம் உங்களுக்கு தெரியும், அவர் நல்லா ஆடுவார். ரோஹித் சர்மா ஃபார்மில் இருக்கார். நம்ம சிவன் தூபே மட்டும்தான் ரீசெண்ட் டைமில் பேட்டிங்லேயும் ஒன்றும் பண்ணல, போலிங்லேயும் ஒன்றும் பண்ணல, ஃபீல்டிங்லேயும் ஒன்றும் பண்ணல. அதை திருப்தி பத்துற விதமாக போன மேட்ச்சு சூப்பராக ஆனார், ஒரு நல்ல நாக் ஆடினார், கம்பேக் கொடுத்துருக்காரு. டீம் நல்லா இருக்குங்க. ஏன்னா அடுத்து இந்த மேட்ச்சில் சின்ன சின்ன மேட்ச் விடுங்க, அடுத்தது சூப்பர் 8, அது எப்படி சொல்கிறதுனா எல்லா டீமும் கொஞ்சம் வலுவாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாரி போட்டிலாம் முக்கியமான மேட்ச், அதெல்லாம் இந்த மாதிரி பேட்டிங்லாம் போலிங்லாம் போட்டார்னா சிவன் தூபே கண்டிப்பாக சரிப்பட்டு வராரு. அதனால் அவர் கம்பேக் கொடுத்து இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. கண்டிப்பாக ஃபுல் டீம் எஃபெக்டோட தான் ஜெயிச்சிருக்காங்க நம்ம இந்திய அணி. ஹர்தீப் சிங்லாம் செமையாக போடுறாருங்க. ஐபிஎல்லாம் ஒரு ஓவர் அடித்தாங்க, அப்படி இப்படி பேசுனாங்க, வேர்ல்டு கப்னு வந்தோன்னே எப்படி போகிறாரு பாருங்க. அதாங்க, யாரும் யாரை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது. அவங்களாம் ஒரு மேட்ச் கிளிக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பெரிய இன்னிங்ஸ் ஆடுற அளவுக்கு எல்லாருக்கும், பேட்ஸ்மேனுக்கும் சரி போலிங்கும் பெரிய இன்னிங்ஸ் அளவுக்கு பால் போடுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால் விராட் கோலியை பற்றி இந்தமாரி பேசியிருக்குது ரோஹித் சர்மா ரொம்ப கோவம் அடைஞ்சிருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கோலி கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பார் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர்லாம் கம்பேக் கொடுப்பார்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.